ஹலோ மக்களே, எல்லாருக்கும் காலை வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னா பார்த்தீங்கன்னா சரியான பனி மக்களே. பனி இப்போலாம் அவ்வளோ பெய்யுது. காலையில் ஒரு வாரம் இருக்கும். ஒரு வாரம் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. அந்த மழை பெஞ்சு விட்டதும் பனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, இந்த பனிக்கு மழைக்கு இதமாக எதனா ஒரு மூலிகை டீ மாதிரி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூலிகை பறிக்க போகலான்ட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி சரி வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டுட்டு இருந்தேன் மக்களே. நான் கோலம் போட்டு முடிச்சிட்டேன். எங்கள் பூனைக்குட்டி வேற பசியில் அங்கேயும் கத்திட்டு இருந்ததா, சரி கொஞ்சம் பால் கொஞ்சம் ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் ஊற்றிட்டு இருந்தேன் மக்களே. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றி வச்சிருவேன், ஏன்னா பக்கத்தில் என்ன 1-2 பூனைக்குட்டிலாம் வரும், அதுவும் வந்து குடிக்கும். அதனால் நான் எக்ஸ்ட்ராவே ஊற்றி வச்சிட்டேன். சரி ஓகே மக்களே, வாங்க நம்ம மூலிகை பறிக்க போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பறிக்க போகிறோன்னா துளசி தான் மக்களே பறிக்க போகிறோம். துளசி எவ்வளோன்னா ஒரு கைப்பிடி அளவு பறித்து எடுத்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவு நான் துளசி பறித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் புதினா கொஞ்சம் பறிச்சுட்டு இருக்கேன். புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு நம்ம பறித்து எடுத்துக்கலாம். சரி, இந்த இலைங்கள்லாம் பறிச்சுட்டு வந்துட்டு நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சிட்டேன் மக்களே. இப்போ எல்லாத்தையும் நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் வந்து என்னென்ன வந்து பறிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொய்யா இலை, அதுக்கப்புறம் துளசி, அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி இலை, அதுக்கப்புறம் புதினா இலை, அதுக்கப்புறம் இஞ்சி வந்து கொஞ்சம் நான் இடித்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொதிக்கிற தண்ணியில் நம்ம போட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ நான் என்னென்னா ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த 2 டம்ளர் தண்ணி வந்து 1 டம்ளர் தண்ணி வர வரையும் நம்ம நல்லா கொதிக்க விடணும். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தண்ணி வற்றினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதில் தேன் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை ஏதாவது ஒன்று போட்டு நம்ம குடித்தோன்னா அந்த பனிக்கெலாம் நல்லா இதமாக இருக்கும். சளியெலாம் பிடிச்சா கொஞ்சம் சளியெலாம் போயிடும், சளி வராமல் இருக்கும். இது நல்லா கொதிக்கணும் மக்களே. கொதித்து தண்ணி வற்றணும். தண்ணி வற்றினதுக்கப்புறம் நல்லா வடிகட்டி தேனில் நாட்டு சக்கரை போட்டு குடிக்கணும் மக்களே. நாங்கள் இப்போ டீ குடிச்சு முடிச்சுட்டு இப்போ எங்கே வந்திருக்கோன்னா காட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே எதுக்காக வந்திருக்கோன்னா, இங்கே காளான் 1-2 கிடைக்கும். அதனால் காளான் பறிக்கிறதுக்காக வந்தோம். வந்து பார்த்தோம், ஆனால் காளான் எதுவும் இல்லை. சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ மக்களே. மீண்டும் சந்திப்போம் மக்களே. நன்றி. புஜ்ஜி வாங்க போலாம். போலாம் வாடா புஜ்ஜி.